பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 21 verse 11. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் வலைகள் கிழியாது, உங்கள் வலைகள் கிழியாது. கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி கொடுக்க போகிற நன்மைகள் ஏராளம் தாராளம் இந்த ஆண்டு உண்டு. இந்த ஆண்டே நமக்கு ஜெயத்தின் ஆண்டு. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி தருகிற அநேக நன்மைகளை உங்கள் இரு கரங்கள் கொண்டு நீங்கள் வாங்க போகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் தரும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான வலை இருக்கிறது அல்லவா, உங்கள் ஆத்துமா, உங்கள் இருதயம், உங்கள் வாழ்க்கை, அது கிழியாமலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அநேக நேரங்களிலே இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவம் என்னவென்றால், இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசு அநேகருக்கு அவன் எடுத்து கொடுக்கிறான். நிறைய பொருட்கள் கொடுக்கிறான், பணம் கொடுக்கிறான், உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள், மேன்மைகள், பதவிகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். ஆனால் கொடுக்கிற அவன் என்ன செய்வான்? அநேக வேளைகளிலே அதை பிடுங்குவான். அவன் திருடன், அவன் கொள்ளைக்காரன். அங்கேதான் ரட்சிக்கப்படாத அநேகர் ஏமாறுகிறார்கள். அவர்களை கர்த்தர் ரட்சிப்பாராக. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவஜனமே, கர்த்தர் உனக்கு இந்த ஆண்டிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகள் ஏராளம் உண்டு. அவைகள் கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு வலைகள் கிழியாதபடிக்கு, அதாவது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை தேவனுடைய வருகை மட்டும் நீங்கள் பெற்று அதை அனுபவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதை தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ரேமாவாய் தருகிறார். சுகமானாலும் சரி, ஞானமானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளானாலும் சரி, அது கர்த்தர் கொடுத்த பணமோ பொருளோ, அது எதுவானாலும் சரி, உங்கள் வலை அது பாதுகாக்கப்படும். ஏன்? நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். பாருங்கள், 5000 பேருக்கு கர்த்தர் அங்கு இருந்த அப்பத்தை அவர் பிட்டு கொடுத்தார். அங்கு இருந்ததான 2 மீன்களை பிட்டு கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்டு அந்த நாளிலே போய்விட்டார்கள். ஆனால் இந்த பகுதியிலே சீஷர்களுக்கு கர்த்தர் கரிநெருப்பு உண்டாக்கி, அதனாலே அப்பங்களையும் உண்டாக்கி, அதனாலே மீன் கண்டங்களை உண்டாக்கி, தூரத்தில் இருந்த சீஷர்களை நெருங்கி வர அழைத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த 153 பெரிய மீன்களை அந்த வலைகளில் கொடுத்தார். நம்முடைய ஊழியத்திலும் இந்த ஆண்டிலே கர்த்தர் வலை நிரம்பத்தக்கதாக ஆத்துமாக்களை கொடுப்பார். உங்கள் குடும்பத்திலே உங்கள் வலைகள் நிரம்பத்தக்கதாக, நீங்களே அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான நன்மைகளை பரத்திலிருந்து, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வரும். இவர்களை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால், ஆண்டவரே, இந்த வலை கிழியாதபடிக்கு என்னை எப்போதும் உம்மோடு வைத்துக்கொள்ளும் என்கிற ஒரு சிறிய ஜெபத்தை நீங்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது இந்த வலைகள் கிழியாது. ஏன் கிழியாது? 3 காரியத்தினால் கிழியாது. 1, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. The blessings you are going to receive are coming from God's hands. அதை எப்போதும் உறுதிப்படுத்திக்கோங்க. எந்த நன்மையானாலும் என் தேவன் எனக்கு கொடுக்கட்டும், அது வேறு எந்த இடத்திலிருந்தும் நபரிடத்திலிருந்தும் வேண்டாம். 2, ஏன் வலை கிழியாது? உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக உங்களை தகுதிப்படுத்தியவர் அந்த இயேசு கிறிஸ்து. உங்களை ரெடி பண்ணவர் ஆண்டவர். உங்களை தகுதிப்படுத்திட்டு தான் அந்த நன்மையை கொடுப்பார். ஆகவே தகுதிப்படுத்திய தேவன் வலை கிழியாமலும் பார்த்து கொள்ளுவார்.
மூன்றாவது, ஏன் உங்கள் வலை கிழியாது? நீங்கள் அனுபவித்து மற்றவர்கள் மத்தியில் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் மேலே பொறாமை கொள்ளாத தேவன், உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு பூரிக்கிற தேவன். ஆகவே உங்கள் வலைகள் கிழியாது. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வலைகள், எங்களுக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகள் பொத்தலான பையிலே போகாதபடிக்கு எங்கள் வலைகளை காக்கிற உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அது சிறிதானாலும் சிறிய காரியமானாலும் அது இவர்கள் வலையிலே தங்கட்டும். இந்த வலைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். எங்கள் தேவன் கொடுக்கிறீர். எங்கள் தேவன் நாங்கள் அனுபவிக்க போகிற இந்த நன்மைகளை பார்த்து பூரிக்கிறவராக இருக்கிறபடியால் கோடி கோடி ஸ்தோத்திரம். உங்கள் கரத்துக்காய் காத்திருக்கிறோம். உங்களையே நோக்கி இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.